அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் காண இருப்பது நமது பிராணமய கோஷத்தை பற்றி. நமது பிராணமய கோஷம் என்பது என்ன? முதலில் நாம் இதை தெரிந்து கொள்வோம். பிராணமய கோஷம் என்பது நமது வாக்கு, நமது பாணி, நமது பாதம், நமது பாயு, நமது உபஸ்தம், இந்த 5 கர்மேந்திரியங்களும் அபானன், உதானன், சமானன், வியானன், பிராணன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச வாயுக்களும் இந்த 5 சேர்ந்தது தான் நமது பிராணமய கோஷமாகும். இந்த பிராணமய கோஷம் என்பது நமக்குள் இருக்கக்கூடியதை நாம் தெரிந்து கொண்டோம். இது ஜோதிடத்தில் எவ்வாறு பார்ப்பது? பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கானது சுக்கிரனாகும். இங்கே அனைவரும் சொல்லலாம் புதனாக எடுக்கலாம், புதனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாக்கு என்பது சுக்கிரன் என்ற கிரகமாகும். பாணி என்பது கைகளாகும், இது புதனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதம் என்பது சனி கிரகமாகும். பாயுரு என்பது ராகுவாகும். உபஸ்தம் என்பது கேதுவாகும். இது பஞ்ச கர்மேந்திரியங்களாக நமது ஜாதகத்தில் இந்த 5 கிரகங்கள் செயல்படுகிறது. அதுபோல் அபான வாயுவாக சனி பகவானும், உதான வாயுவாக புத பகவானும், சமான வாயுவாக செவ்வாய் பகவானும், பிராணவாயுவாக சுக்கிரன் பகவானும், வியான வாயுவாக குரு பகவானும் இருந்து நமது ஜாதகத்தில் இயங்கி இறைவனுடைய பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணங்களும் இணைந்து இறைவனுடைய இயக்கத்தின் அடிப்படையில் பிரபஞ்சமாக இருந்து நம்மளை இயக்குகிறார்கள் என்பது இந்த காணொலியின் உண்மையான விஷயம். அதாவது ஜோட ரீதியாக நான் 2வது சொன்னது, முதலில் சொன்னது நமது உடலில் இருப்பது. விரிவான விஷயங்களை அறிந்து கொள்ள விரிவான ஒரு காணொளி விரைவில் வெளியிடுவேன். அறிந்து